எடப்பாடியினுடைய அந்த சுற்றுப்பயணம், அவர் பேசிட்டு வர்ற பேச்சுக்கள் எல்லாம் பாஜகவோட கூட்டணி உண்டா, அந்த கூட்டணியினுடைய தலைமை யாருக்கு, இதெல்லாம் பெரிய விவாதங்களாக நடந்துகிட்டு இருக்கு. உண்மை என்னன்னா, தமிழ்நாட்டில் பாஜகவை வலுப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி, முடிந்தால் புதுவை மாதிரி அவர்கள் அதிகாரத்தில் பங்கு பெறுவதற்கான ஒரு முயற்சி. அவங்க அதிகாரத்துக்கு வந்தாலும் வரலனாலும் அதிமுக அரசாங்கம் வந்தாலே அது பாஜக அரசாங்கம் மாதிரி தான் இருக்கும். இப்போ புதுவையில் ரங்கசாமி அப்படிதானே பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஒரு ஒரு தொகுதியில் கூட பாஜக அங்கே வெற்றி பெறல. 3 உறுப்பினர்கள் நியமன உறுப்பினர்கள் தான், அவங்கள அமைச்சர்களாக்கி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இப்போ ரங்கசாமி ஆட்சியெல்லாம் முடிய போகுது. பாஜக முழுசாக எடுத்துக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். எந்த கூட்டணி யார் சேர போகிறாங்கிறதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அவர் இந்த திமுக ஆட்சியினுடைய தவறுகள் குறித்து மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்ப்புணர்வை பயன்படுத்தி கொண்டு அதை ஒரு காட்டுத்தனமாக பேசுகிறார். எதுவும் ஒரு லாஜிக்கு ஏறணும்லாம் ஒன்றும் கிடையாது. 1000 ரூபாய் உரிமை தொகை திமுக ஆட்சி அறிவித்த போது மாநிலத்தினுடைய வருமானம் என்ன, பட்ஜெட் என்ன, கொடுக்கவே முடியாதுன்னு சொன்னவர் இப்போ பிரச்சாரத்தில் சர்வசாதாரணமாக 1500 ரூபாய் தர்றோங்கிறாரு. பள்ளி குழந்தைகளுக்கு லேப்டாப் கிடைக்கலாம், ஆட்சி அமைத்தவுடன் எல்லோருக்கும் லேப்டாப் வழங்கப்படுகிறாரு. ஒரு மிக மட்டரகமான ஒரு மலினமான ஒரு பரப்புரை யுக்தியை அவர் கடைபிடிக்கிறாரு. தமிழ்நாடு எங்கிலும் இந்த தேர்தலில் போட்டியிட்டு ஜெயிக்க ஆசைப்படுகிறவர்கள் அவங்க பெரும் செலவு செய்து இந்த ஆட்களை திரட்டி இந்த பயணத்தை ஒரு பெரிய இதாக காட்டுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மற்றபடி அதில் எந்த முக்கிய ஒன்று மட்டும் உறுதி என்னன்னா, தமிழ்நாட்டில் பாசிச எதிர்ப்பு ஆற்றல்கள் தேர்தலின் போது எந்தெந்த அணிகள் போட்டியிடும், எந்த கட்சி போட்டியிடும், என்ன நிலைப்பாடு எடுப்பது பாசிசத்துக்கு எதிரான நிலைப்பாடாக இருக்கும் என்பது பற்றி இன்னமும் தெளிவான முடிவுக்கு வரக்கூடிய தரவுகள் வரல. இன்னும் கொஞ்சம் பொறுத்து பார்க்கணும். ஆனால் அந்த பாசிச எதிர்ப்பு என்பதில் எடப்பாடி பழனிசாமிக்கு, அதிமுகவிற்கு இடமே இல்லை என்று இன்னைக்கு சொல்லிடலாம். அடியோடு பாஜக விட்டு அவங்க விலகி வந்துட்டா, தொகுதி பிரச்சனையிலையோ யார் முதலமைச்சர் பிரச்சனையோ வந்தா கூட அன்னைக்கும் எடப்பாடி பழனிசாமி நம்பத்தகாதவர் தான். இது வெறும் ஒரு தற்காலிகமாக அவர் விலகி போனது என்பது அவரை ஒன்றும் அதை உறுதிப்படுத்தலை. அவர் சொன்ன உறுதியை அவர் காப்பாற்றலை. முழுக்க முழுக்க பாஜக சவாரி பண்ணுவதற்கான ஒரு கருவியாக தான் வர்றாரு. இதில் யார் முதலமைச்சர், நான் தான் முதலமைச்சர், நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல, அப்படிலாம் பேசுறதெல்லாம் எடுபடாது. எடுபடாதனுடைய ஒரு விளைவு தான் அவர் கட்சியைச் சேர்ந்த அன்வர் ராஜா, இதற்கு முன்பு விலகினவர், இப்போ 2வது முறை மீண்டும் போய் அதிமுகவில் சேர்ந்தார். இப்போ அதிமுக விட்டு விலகி திமுகவுக்கு போயிட்டார். ஏற்கனவே அன்வர் ராஜாவை சேர்க்கும் போது அவர் உறுதி கொடுத்தார், இனி ஒரு காலம் எந்த காலத்திலையும் நமக்கு பாஜகவோட உறவு இருக்காதுன்னா சொன்னார் எடப்பாடி. அது எடப்பாடி முழுக்க முழுக்க ஒரு ஏமாற்று பேர் வழி. அந்த கட்சி நம்பத்தகாத ஒரு கட்சி, அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் நமக்கு உறுதியான முடிவு. ஆனால் அந்த பிரச்சாரம் எடுபடுவதற்கு திமுக ஆட்சி மீதான எதிர்ப்புணர்வும் ஒரு காரணமாக இருக்கு. அது திமுக கணக்கில் எடுத்துக்கொள்ளணும், அலட்சியப்படுத்தக்கூடாது. ஏன்னா எதிர்ப்பு உணர்வு யார் வழியாக வேணாலும் வெளிப்படும். யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கோ, அது எடப்பாடியா இருக்கலாம், விஜயா இருக்கலாம், வேற ஒருத்தராக இருக்கலாம். ஆனால் இது அலட்சியப்படுத்திட்டு ஏற்கனவே மக்கள் நல்ல நிறைவாக இருக்கிறாங்க நம்முடைய ஆட்சியில், நம்ம ஒன்றும் பண்ணிட முடியாதுன்னா நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தப்பு. இப்போ 2011 என்ன நடந்துச்சுங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். 2006 வெற்றி பெற்று 2011 ஏன் தோற்று போக வேண்டி வந்துச்சு, அது மாதிரிலாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளணும். 2வது, பாஜக எதிர்ப்பை மையப்படுத்திய ஒரு அரசியல் பரப்புரை செய்யணும். வெறும் ஆட்சியாளர்களின் சாதனைகள்னு மட்டும் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அது யாருக்கு அந்த சாதனைகளுடைய பலன் போய் கிடைக்கலையோ, அந்த சாதனைகள் எப்படி ஊழலில் போய் சிக்கி இருக்குதோ அதுதான் மக்கள்கிட்ட முன்னுக்கு நிற்கும். அந்த பிரச்சாரம் இல்லை, மாற்று கொள்கை மாற்று வழி என்பது இல்லை. அதனால் எடப்பாடியினுடைய இதுங்கிறது நம்ம ஒரு பதிவுக்காக செய்கிறோம்.
எந்த விதத்திலும் எடப்பாடி, ஏன்னா ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு இருக்குது. இந்த தேர்தலில் போட்டியிடுகிற கூட்டணி கட்சிகள், திமுக கூட்டணி கட்சிகள், ஒரு சில கட்சிகளோ குழுக்களோ ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பாஜகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுகவுக்கும் முறிவு ஏற்படுகிற போது நாங்கள் பாஜகவை எதிர்ப்பதற்கு திமுக எங்களுக்கு சரியான வாய்ப்பு கொடுக்கல, எனவே எடப்பாடி கூட போறோம்னு போறதுக்கான ஒரு நிகழ் வாய்ப்பு இருக்கு. அது உண்மையிலேயே நடக்க போதான்னு எனக்கு தெரியாது. கடந்த காலத்தில் நடந்துச்சு. 77 என்ன பண்ணாங்க, கடைசி நேரத்தில் சிபிஎம் போய் அதிமுக சேர்ந்தார். இன்னொரு தேர்தலில் என்ன பண்ணாங்க, அண்ணா அறிவாலயத்தில் ஒரு சீட் 2 சீட்டு கூட கொடுக்கலங்கிறதுக்காக சிபிஐ செயலாளர் மாணிக்கம் நேர வண்டியை போயஸ் தோட்டத்துக்கு விடுன்னு அங்கே போய் 10 இடம் வாங்கிட்டு நின்னார். இந்த வாய்ப்புகள்லாம் தமிழ்நாட்டு அரசியலில் ஒழிஞ்சு போச்சுன்னு யாரும் கருத வேண்டாம், இன்னைக்கு இருக்கு. இதுக்கு அடுத்து இன்னொரு வாய்ப்பு என்ன இருக்குதுன்னா, நாங்கள் போன முறை ஒரு விவாதத்தின் போது நான் பார்த்தேன், இந்த ரொம்ப புரட்சிகரமான தமிழ்நாடு விடுதலை, தமிழரசனை போற்றுவது, இந்த மாதிரி பேசக்கூடிய சில சக்திகளே என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் அதிமுகவை ஆதரிக்கிற வாய்ப்புண்டுன்னு சொன்னாங்க. அதுக்கு வேற கணக்குகள் இருக்கு. இந்த திமுக வெறுப்பையே அரசியலில் மையமாக எடுத்துக்கொண்டு திமுக எதிர்ப்பு தான் நம்ம மக்கள் சார்பு நிலை என்று கருதி கொண்டு, எனவே திமுகவுக்கு எதிராக பாஜக அல்லாத யாரோட வேணாலும் சேர்ந்துக்கலாங்கிற கருத்துடையவர்கள் எடப்பாடிக்கு பக்கத்துணையாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம எச்சரிக்கையா இன்னையிலேருந்து சொல்ல வேண்டியதே என்னன்னா, எடப்பாடி வாயளவில் என்ன வேணாலும் பேசட்டும், எந்த அளவில் வேணாலும் பாஜகவுக்கும் அவருக்கும் தகராறு வரட்டும், எந்த சூழ்நிலையிலும் எடப்பாடி நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒருவர் அல்ல. அவர் எதிர்சக்தியாக தான் இருப்பார். பாஜகவை எதிர்ப்பது போலவே அவரையும் எதிர்த்தார்.